எல்லை பகுதியில் மெக்சிகோ எல்லை பகுதியை நெருக்கடி பகுதியாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளிலிருந்து குடியுரிமை இல்லாமல் வருகிறவர்கள் அவருடைய போன பீரியட்லேயே அங்கே தான் அந்த சோறு கட்டினார். அந்த வெற்றியை இந்த சம்பிரதாயபூர்வமாக இந்த செனட்ல கீழவை என்று சொல்லப்படுகிற ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அறிவிக்கப்படுகிற நாள் இவருடைய ஆதரவாளர்கள் அந்த கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்ற கட்டிடத்தை தாக்கினார்கள். அங்கே பல வன்முறை சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள். I know that everyone here will soon be marching over to the Capitol building. USA! 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 சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் அங்கே 2 அவைகள் இருக்கின்றன. கீழவை என்பது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மேலவை என்று சொல்லப்படுவது செனட். ரெண்டிலேயும் இப்போ குடியரசுக் கட்சி தான் பெரும்பான்மையாக இருக்கிறது. பெரும்பான்மையாக இருக்கிறது என்பது 50% அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். அது அவர்களுக்கு இல்லை. H1B விசா எப்படி இந்திய இளைஞர்களை, அதிலும் குறிப்பாக தென்னிந்திய இளைஞர்களை அதிகமாக பாதிக்கிற விஷயம். அதனால் இது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு, அதாவது அதுக்குள்ளே போய் பார்க்குறது நல்லது. இது என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல இந்த 70% மாநில வாரியாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு நான் எந்த புள்ளி விவரத்தையும் பார்க்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு புள்ளி விவரம் வந்தால் அதில் 3 மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக இருப்பார்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். கர்நாடகம், இன்னொன்று ஆந்திரா, இன்னொன்று தமிழகம். இந்த 3 தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் H1B விசா கிடைப்பது என்பது நம்முடைய இளைஞர்களுக்கு எளிதாக இருக்க போவதில்லை என்பதுதான் இப்போது இருக்கிற நிலைமையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல ஆண்டுகள் இருந்தவரும் அமெரிக்காவை பற்றி பல கட்டுரைகளை எழுதியவருமான பொறியாளர் மு. ராமநாதன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்று 10 நாள் முடிஞ்சிச்சு. இந்த 10 நாட்களில் அவர் சாதித்தது என்னெல்லாம், இல்லை சறுக்கினது என்னெல்லாம்? இப்போ நாம் அவருடைய சறுக்கல்கள் என்று நினைப்பதோ அல்லது மக்களுக்கு எதிரானது என்று நினைப்பதோ ட்ரம்ப்பை பொறுத்த மட்டில் அல்லது அவருடைய ஆதரவாளர்களை பொறுத்த மட்டில் சாதனைகளாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு தீர்மானகரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கலை. ஆனால் ஒரு முதல் நாள்லேயே பல எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், செயலாணைகளில் கையெழுத்து போட்டிருக்காரு. அது அவருடைய பெரும்பாலும் அவர் பரப்புரையில் என்ன மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொன்னாரோ அந்த கருத்துக்களை தான் அதிகமும் அடியொற்றி அந்த செயலாணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு 5-6 அம்சங்களை குறிப்பாக சொல்லலாம். ஒன்று இப்போது இந்தியாவில் அதிகமும் விவாதிக்கப்படுகிற பிறப்புரிமை சட்டம். இதுவரை அதாவது ஜனவரி 31 வரை அமெரிக்காவில் இருக்கிற பெற்றோர்கள் அவர்கள் தற்காலிக குடியுரிமைகள் உள்ளவர்களாக இருந்தால் கூட அங்கே அமெரிக்காவில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை ஒரு அமெரிக்க குடியுரிமை உள்ள குழந்தையாக கருதப்படும் என்பது தான் ஒரு சட்டமாக இருந்தது. 14வது சட்ட திருத்தத்தில் அது வந்தது. அதை நீக்கப் போவதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அடுத்து அவர் நிறைவேற்றியிருக்கிற இன்னொரு முக்கியமான செயலாணை என்பது இந்த எல்லை பகுதியில் மெக்சிகோ எல்லை பகுதியை நெருக்கடி பகுதியாக அறிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளிலிருந்து குடியுரிமை இல்லாமல் வருகிறவர்கள் அவருடைய போன பீரியட்லேயே அங்கே தான் அந்த சோறு கட்டினார். அதை பைடன் வந்தபோது அதை நிறுத்தி வைத்தார். இப்போ அவர் அந்த பகுதியை ஒரு நெருக்கடி நிலை பகுதியாக அறிவித்திருக்கிறார். அங்கே இருந்து குடியுரிமை இல்லாமல் வருகிறவர்கள் அமெரிக்காவினுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்கிற அமெரிக்க மக்களுடைய செல்ல பிராணிகளை எல்லாம் சுட்டு தின்கிறார்கள் என்றெல்லாம் கூட ஒரு பரப்புரையில் பேசினார். அவர்களையெல்லாம் நாங்கள் வெளியேற்றப் போகிறோம். அதற்காக சில புதிய சட்டங்களை அந்த இடத்துல வருத்தி கொள்வதற்காக அந்த நெருக்கடி நிலையை அறிவிச்சிருக்கார். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான அம்சங்களாக நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த பாரிஸ் உடன்படிக்கையிலிருந்து அவர் அமெரிக்கா வெளியே வரும் என்று அறிவித்திருக்கிறார். அதாவது உலகம் வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது, வெள்ளம் அதிகரிக்கிறது, மழை அதிகரிக்கிறது, நிலநடுக்கங்கள் அதிகமாகின்றன. இதற்கெல்லாம் பூமி வெப்பமயமாக தான் காரணம். அப்போ அதிகமாக கரியமல வாயுகளை, பசுங்குடில் வாயுக்களை வெளியேற்றுகிற நாடுகள் தங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடை விதித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாரிஸ் உடன்படிக்கையினுடைய சார். அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அதற்கெல்லாம் அவசியம் இல்லை, இது அமெரிக்காவினுடைய நலனுக்கு எதிரானது என்று சொல்லி நாங்கள் இன்னும் அந்த இயற்கை வாயுக்களையெல்லாம் எடுக்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த பாரிஸ் உடன்படிக்கையிலேருந்து வெளியே வந்திருக்கிறார். இதை போலவே உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்தும்
வெளியே வரப்போகிறோம் என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் காலமாகும், ஆனால் அவர் அறிவித்திருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் கூட அவர் ஒரு தினம் அந்த மாதிரி வந்தார். பாரிஸ் உடன்படிக்கையில் போன முறையும் அவர் அதிபராக இருந்தபோதும் வெளியே வந்திருக்கிறார். இதெல்லாம் புதுமையானதல்ல, எதிர்பார்க்கப்பட்டது தான். ஆனால் இது உலக அளவில் இது பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கக்கூடும். இன்னொரு அம்சம் வந்து அதிகமாக இந்திய ஊடகங்களில் அதிகமாக பேசப்படாத ஒன்று வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னால் பைடன் வெற்றி பெற்று அந்த வெற்றியை வந்து இந்த சம்பிரதாயபூர்வமாக இந்த செனட்லையும் அந்த கீழவை என்று சொல்லப்படுகிற ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு அறிவிக்கப்படுகிற நாளில் இவருடைய ஆதரவாளர்கள் அந்த கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்ற கட்டிடத்தை தாக்கினார்கள், அணிவகுத்து போனார்கள், அங்கே பல வன்முறை சம்பவங்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. அதை எல்லாவற்றுக்கும் பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறார். அவர் இதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள் என்றாலும் கூட அவர் முதல் நாளிலேயே இதை அவர் அறிவித்திருக்கிறார். இப்படி பல இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய பல அறிவிப்புகளை அவர் முதல் நாளிலேயே செய்திருக்கிறார். இதெல்லாம் அவரால் நடைமுறைப்படுத்த முடியுமா? ஏன்னா அங்கே செனட் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, இது அவர் கொண்டு வர சட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய ஆதரவு தேவை இல்லையா? இல்லை தடலையாக அவரால் நிறைவேற்ற முடியுமா? இதில் பல விதமான அம்சங்கள் இருக்குது. இது வந்து முறையாக அவருடைய ஆட்சி அல்லது அவருடைய கொள்கைகள் எப்படி இருக்க போகிறது என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக அதை அவர் கருதி கொண்டிருக்கலாம். சில விஷயங்கள், அதாவது பைடன் அரசு நிறைவேற்றிய பல செயலாணைகளை இவர் வந்து ரத்து செய்திருக்கிறார். அதெல்லாம் உடனடியாக அமலுக்கு வரும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த மெக்சிகோ எல்லைப்புறத்தில் இவர் வந்து இந்த நெருக்கடி நிலையை அமல்படுத்தி இருப்பதை அப்படி அமல்படுத்துவதற்கான அதிகாரம் அதிபருக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இதெல்லாம் உடனடியாக அமலுக்கு வந்துவிடும். இப்போ இந்த பிறப்புரிமை சட்டம் அல்லது இப்போ இந்த H1B விசா சம்பந்தமான அம்சங்கள் இதெல்லாம் பல இந்த பாரிஸ் உடன்படிக்கையிலிருந்து வெளியே வருவது, இதெல்லாம் பல கட்டங்களை தாண்டி வர வேண்டும். அதற்கு வந்து சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு இப்போ அங்கே வந்து 2 அவைகள் இருக்கின்றன. கீழவை என்பது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மேலவை என்று சொல்லப்படுவது செனட். இவருக்கு 2லேயும் இப்போ குடியரசுக் கட்சி தான் பெரும்பான்மையாக இருக்கிறது. பெரும்பான்மையாக இருக்கிறது என்பது 50% அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். அது அவர்களுக்கு இல்லை. ஆகவே அந்த மாதிரி இப்போ இந்த பிறப்புரிமை சட்டத்தையெல்லாம் பல நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 22 மாநிலங்களில் இதற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் நீண்ட சட்டப்போருக்கு பின்னாலே வரும். ஆகவே சிலவற்றை அவர் உடனடியாக செய்ய முடியும், சிலவற்றை இந்த அரசியல் சட்டம் அனுமதிக்கிறபடி அங்கே இருக்கிற அமைப்புகளின் வழியாக செய்ய முடியும். சிலவற்றை செய்ய முடியாமல் அல்லது அதனுடைய நீர்த்து போன வடிவங்களிலே செய்யக்கூடும். ஆனால் இந்த செயலாணைகள் எல்லாம் அவர் எந்த விதத்திலே ஆட்சி நடத்தப் போகிறார் என்பதற்கான ஒரு கோடு காட்டுவதாக அமைந்த ஒரு ட்ரெய்லர் மாதிரி. ஆமாம், அப்படி பார்க்கலாம். இப்போ இந்த H1B விசாவில் அவர் வந்து சின்ன மாற்றம் நடந்திருக்கு. முதல்ல வந்து அதை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இப்போ திறமையானவர்களை வந்து அமெரிக்கா அவர் இருந்தார். என்ன நடக்குது சார் அந்த H1B விசா விஷயம்? அந்த H1B விசா எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இது வந்து இந்தியர்களை தான் அதிகமாக, இந்திய இளைஞர்களை, அதில் குறிப்பாக தென்னிந்திய இளைஞர்களை அதிகமாக பாதிக்கிற விஷயம். அதனால் இது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் அதாவது அதுக்குள்ளே போய் பார்க்குறது நல்லது. இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல வந்து அந்த தேர்வர்கள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது அவர்களின் சார்பாக அவர்களை பணியமர்த்துகிற நிறுவனங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது முழுமையான விண்ணப்பமாக இருக்காது. நான் இன்னாருக்கு விண்ணப்பிக்க போகிறேன் என்று அவர்கள் ஒரு சிறிய விண்ணப்பத்தை கொடுக்கும். இதை வந்து அவங்க வந்து ஒரு குலுக்கல் முறையில் லாட்ரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க, அதில் சில பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கிறது பிற்பாடு அந்த நிறுவனங்கள் ஏன் நான் இவரை நியமிக்கிறேன், இவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதை வந்து அவர்கள் இந்த USCISன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன்ஷிப் இமிக்ரேஷன் சர்வீஸ், USCISங்கிற அமைப்பு தான் அவர்களுடைய இந்த குடியேற்றத்தை எல்லாம் மேற்பார்வையிடுகிறது. அந்த நிறுவனம் தான் இந்த அழைப்புகளும் கொடுக்குறது. அப்போ அந்த நிறுவனங்கள் இந்த லாட்டரியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஏன் அவர்களை நியமிக்க விரும்புகிறோம் என்று அவர்கள் ஒரு விரிவான விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். அந்த விண்ணப்பம் இந்த USCIS நிறுவனத்திற்கு ஏற்புடையதாக இருந்தால் அவர்கள் அதை ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் அங்கே அது முடியாது. அதற்கு பிற்பாடு இந்த தேர்வுகள், இந்த கேண்டிடேட் மறுபடியும்
அவர்கள் சொந்தமாக ஒரு விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு தான் இது அங்கீகரிக்கப்படும். இப்படி பல கட்டங்கள் ஏற்கனவே இருக்குது. அதனால தான் இது தாமதமாகுது. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேல் இந்த H1B விசா வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஏறத்தாழ 70% பேர் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனர்கள் ரொம்ப பின்னாடி 12%, 2வது இடத்துல இருக்கிறார்கள். இந்த 70%லேயும் மாநில வாரியாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு நான் எந்த புள்ளி விவரத்தையும் பார்க்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு புள்ளி விவரம் வந்தால் அதில் 3 மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக இருப்பார்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஒன்று கர்நாடகம், இன்னொன்று ஆந்திரா, இன்னொன்று தமிழகம். இந்த 3 தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். இப்போ பல விதத்துலேயும் அவர்கள் அங்கே அதிகமாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த H1B விசா வந்து அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டாலும் அதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு அவர்கள் அதை க்ரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அந்த க்ரீன் கார்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். இது ஒரு நீண்ட தொடர் போராட்டம். அதற்குள்ளே அவர்கள் அங்கே வீடு வாங்குவார்கள், கார் வாங்குவார்கள், இதையெல்லாம் தவணை முறையில் வாங்குவார்கள். ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளை கடனில் வாங்கி விடுவார்கள். அது அப்படி தான் அமெரிக்காவுக்கு போனவர்கள் எல்லாம் அங்கேயே நிலை பெற்று விடுவார்கள். அங்கேயே அது குறிப்பிட்ட காலம் 6 வருஷம் அந்த மாதிரி தான் அப்படிலாம் இருக்குது. ஸோ இது ஒரு நீண்ட இருக்குது. இப்போ இந்த H1B விசாவில் வந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள்னா, இது வரைக்கும் அந்த லாட்ரி சிஸ்டத்தில் ஒரு தேர்வருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் அவருடைய பேரை முன்மொழியும். அப்படி செய்து கொண்டிருந்தார். அதாவது இந்த குலுக்கல் முறையில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்காக. இப்போ அது தடைப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு, ஒரு தேர்வருக்கு ஒரு நிறுவனம் தான் பேரை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப் போகிறார்கள். இப்போ இது வந்து ஒரு அவர்களுடைய அந்த தேர்வு ஆகிற ஒரு வாய்ப்பை குறைக்கும். இன்னொன்று, நம்முடைய பிள்ளைகள் அதிகமாகவும் மாணவர்களாக அங்கே போகிறார்கள். கை காசை போட்டு ஏகப்பட்ட கடன் வாங்கி தான் போகிறார்கள். அப்படி போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வந்து அவர்கள் படிக்கிற போது அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட 20 மணி நேரம் வேலை செய்யலாம் அப்படின்லாம் ஒரு விதி இருக்குது. அதாவது அவர்கள் ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த 20 மணி நேரத்தை இந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே வேலைவாய்ப்பு குறைவாக இருப்பதனாலேயோ அல்லது அங்கே கிடைக்கிற ஊதியம் குறைவாக இருப்பதனாலேயோ வெளியே வந்து வேலை பார்ப்பாங்க. உணவகங்கள்லேயோ பெட்ரோல் பங்க்லேயோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை பார்ப்பார்கள். இப்போது அதெல்லாம் ரொம்ப கரிசனமாக தடைப்படுத்தப்படும் என்று தெரிகிறது. அப்புறம் இந்த மாணவர்களாக இருக்கிறவர்கள் F1 விசான்னு சொல்லுவாங்க. அந்த F1 விசாவில் இருக்கிற போதே அவர்களுக்கு ஸ்பான்சரை தேடி கண்டுபிடித்தால் அவர்கள் அந்த H1B விசாவுக்கு விண்ணப்பிப்பார்கள். அப்புறம் அங்கேருந்து அவர்கள் அந்த மாணவர்களாக போன F1 விசா முடிவதற்கு முன்னதாகவே சில பேர் H1B விசா வாங்கி அப்படியே தொடர்ந்து இருக்கிற நிகழ்வுகள் அதிகமும் நடக்கின்றன. இப்போ அதில் எல்லாம் சிக்கல்கள் வரும் என்று தான் இப்போ இருக்கிற இதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கேருந்து படிச்சுட்டு போகிற இன்ஜினியர்ஸ்க்கு இதுவே பிரச்சனை அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு கிடைக்கிற இந்த தகவல்களின்படி ஏற்கனவே இந்த H1B விசா என்பது நான் சொன்ன மாதிரி பல கட்டங்கள் நடக்குது. ரொம்ப அதிகமான காலம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. இனி வருங்காலங்களில் இது இன்னும் அதிகமாக இருக்கும் என்று தான் தோன்றுகிறது. இப்போ வந்து அவருடைய முக்கிய ஆலோசகராக இருக்கிற எலான் மஸ்க் வந்து தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். அவரே ஒரு H1B விசாவில் தான் அமெரிக்காவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கார்டெலாம் வாங்கி குடியுரிமை பெற்றார். இப்போ அவரை போன்றவர்கள், அதாவது இந்த பல நிறுவனங்களை நடத்துகிற முதலாளிகள் இந்த H1B விசாவை ஆதரிக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற திறமையானவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆதரிக்கிறார்கள். ஆனால் இந்த ட்ரம்பினுடைய ஆதரவு தளம் என்னவாக இருக்கிறது என்றால், அவர்கள் வந்து அதிகமும் ஒரு ஒயிட் சுப்ரமசி என்று சொல்லக்கூடிய வெள்ளையின மேலாதிக்கத்தை வலதுசாரி கொள்கையினுடைய அடிப்படையில் இருக்கிற ஒரு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பரப்புரையிலெல்லாம் அதுவும் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த அயல் நாடுகளிலிருந்து வந்தவர்களை, அதாவது இந்த குடியுரிமை இல்லாமல் அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் வெளியேற்றப் போகிறோம், அவர்களெல்லாம் நம்முடைய வேலைவாய்ப்பை திருடுகிறார்கள் என்கிற மாதிரி தான் அவருடைய பரப்புரை இருந்தது. அப்போ அவர்கள் வந்து இந்த மாதிரி அதிகமாக H1B விசா கொடுப்பது என்பதற்கு எதிராக இருக்கிறார்கள். அப்போ அதுதான் அவருடைய ஆதரவு தளம். அதை வந்து அவர் வந்து ரொம்ப முறித்து கொள்ள விரும்ப மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய இந்த முதலாளிகள், பல்வேறு நிறுவனங்களுடைய முதலாளிகள் இதுக்கு வேணும் என்று சொல்லுவார்கள். அப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சமரசத்தை அவர் வருங்காலத்தில் எட்டக்கூடும். என்றாலும் இது வந்து ஒரு அடிப்படையில் H1B விசா கிடைப்பது என்பது நம்முடைய இளைஞர்களுக்கு
எளிதாக இருக்க போவதில்லை என்பதுதான் இப்போது இருக்கிற நிலைமையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ ட்ரம்ப்போட இன்னொரு முக்கியமான இது வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்ட்டு அவங்க மேல் நடவடிக்கை அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்புறது. அந்த வரிசையில் பார்த்தா வந்து மெக்சிகோ, சால்வடாருக்கு அப்புறமா இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் இருக்காங்க. அவங்க நிலைமை என்ன ஆகுது? ஏன்னா இப்போயே அவங்களாம் தேடிட்டு இருக்கிறதா ஒரு கேள்விப்படுறோம். சட்டவிரோதமாக எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள அனுப்புறதுக்காக. அது ரொம்ப தீவிரமாக இருக்குமா? அது எப்படி இந்தியர்கள் எதிர்கொள்வாங்க? ஆமாம், அது வந்து அதுதான் அவருடைய பரப்புரையினுடைய மிக முக்கியமான விஷயம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சட்டவிரோதமாக வந்தவர்கள் அவர் வந்து ஆங்கிலத்தில் அவர் பயன்படுத்திய ஒரு சொற்றொடர் கிரிமினல் ஏலியன்ஸ். ஏலியன் என்றால் வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள். அப்படி வந்தவர்கள் இங்கே கிரிமினல் குற்றங்களை இழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக அவர் அந்த பரப்புரையில் சொல்கிறார். ஆனால் நிலைமை என்னவாக இருக்கிறதுன்னு பார்த்தா, இவர்களெல்லாம் வந்து பிழைப்பு தேடி வருகிறவர்கள். இவர்கள் அங்கே எந்த மாதிரி தொழிலில் இருக்கிறார்கள் என்றால், அந்த கட்டுமான தொழிலில் இருக்கிறார்கள், உணவகங்களில் வேலை பார்க்கிறார்கள், சாலை போடுகிற பணிகளில் இருக்கிறார்கள், பெட்ரோல் பங்குகளில் வேலை செய்கிறார்கள். இந்த மாதிரி அடிப்படையான இவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது என்றால், அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அங்கே இல்லாமல் இருப்பதனால தான் அவர்களுக்கு அந்த வேலைகள் எல்லாம் கிடைக்கின்றன. அப்போ இந்த மாதிரி வேலைகள் தான் அவர் பார்க்க அவர்கள் வந்து குற்றம் இழைக்கிறார்கள் அப்படிலாம் சொன்னால், இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு புள்ளி உரமெல்லாம் வந்தது. அங்கே அரசாங்கம் வந்து குற்றமிழைத்தவர்கள் பட்டியல் இருக்கிறது இல்லையா, அதில் வந்து யாரெல்லாம் எந்த மாதிரி குடியுரிமை பெற்றவர்கள் என்று பார்த்தால், அதிகமும் முறையான குடியுரிமை பெற்றவர்கள் அழைத்த குற்றங்கள் தான் அதிகமாகவும், இந்த மாதிரி குடியுரிமை இல்லாமல் அல்லது இருக்கிறவர்கள் அதாவது இப்போ இப்போ மாணவர்கள்லாம் இப்போ இந்தியாவிலேருந்து போகிறவர்கள் சில பேர் இந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கெல்லாம் முயற்சி செய்கிறார்கள். அப்படி கிடைக்காத போது அவர்கள் வந்து அங்கே தொடர்ந்து இருந்து விடுவார்கள். அப்போ வந்து அவருடைய விதிக்கப்பட்ட காலத்தை விட அதிகமாக தங்கி விடுவார்கள். அப்போ அது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்டே ஆகிறது. அதை சில சமயம் மன்னித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்கள். ஆனால் இப்போ அதையெல்லாம் அவர் நிறுத்தப் போவதாக சொல்கிறார். ஆனால் இவர்களும் கூட இந்த குடியுரிமை இல்லாமல் இருக்கிறவர்கள், சட்டவிரோத குடியேறிகள் என்கிற பட்டியலுக்குள்ளே தான் வருவார்கள். இப்போ அவங்களாம் இந்த கவுண்டனாமோ பே அந்த சிறைச்சாலை அடைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு இல்லையா? அதாவது இப்போ வந்து அவர் வந்து இப்போ ஒருத்தரை கண்டுபிடித்து அவர் வந்து மெக்சிகோவை சேர்ந்தவர் அல்லது அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் என்று அவர்கள் கண்டுபிடித்தால், அந்த அரசாங்கங்கள் அவர்களை திருப்பி எடுத்துக்கொள்ளுமானால் அவர்கள் அங்கே போயிடலாம். அப்படி போக முடியலைன்னா அவர்களை வந்து முறையாக விசாரிக்க வேண்டும். அப்போ இவர் எதனால் வந்தவர்கள்? இப்போ வந்து இப்போ அகதி கொள்கை என்பது என்னென்னா, இந்தியா வந்து அந்த அகதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. அதாவது அவர்கள் எந்த நாட்டிலே வாழ்கிறார்களோ அந்த நாட்டிலே வாழ முடியாமல் நிர்பந்தத்தாலே பொருளாதார காரணங்களுக்காக அல்ல, பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக அல்லது இன வேறுபாடுகளின் காரணங்களால் ஒருத்தர் வெளியே வருகிறார்கள் என்றால், அவர்கள் வேறு நாடுகளுக்கு தஞ்சம் கோரி போகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த நாட்டில் அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அகதிகளாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்தியாவில் வந்து இந்தியா வந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை. இந்தியாவிலே அகதிகள் இருக்கிறார்கள், ஈழத்தமிழ் அகதிகள் இருக்கிறார்கள், திபெத்தில் இருந்து வந்த அகதிகள் இருக்கிறார்கள், ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவங்களெல்லாம் வந்து அகதிகள் என்கிற அந்த வரையறைக்குள்ளே இந்திய சட்டப்படி அவர்கள் வரமாட்டார்கள். அப்போ அவர்களெல்லாம் வெளியே போகணும்னு சொன்னால் போத்தான் வேணும். அப்படி தான் இருக்கிறது. இப்போ மாநில அரசாங்கத்தினுடைய ஆதரவில் தான் இங்கே ஈழத்தமிழ் அகதிகள் இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி வந்தவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் வந்து விசாரித்து நீங்கள் அகதிகளாக உள்ளவர்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திறன் குறைந்த பணிகளுக்கு அங்கே தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக்கொள்வதுதான் உங்களுடைய நாட்டுக்கு நல்லது. அப்படிங்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நான் வந்து அவர்களை சிறையில் அடைப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படி அவர் சில பேருக்கு செய்யவும் கூடும். ஆனால் எல்லாவற்றையும் அதே கண்ணோட்டத்தில் செய்துவிடும். ஏன்னா அவருடைய பரப்புரை என்பது ஒரு தடாலடியாகத்தான் இருந்தது. அவருடைய நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்கும். அவருடைய ஆதரவாளர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஆகவே அவருடைய அந்த கேலரிக்காக அவர் இந்த மாதிரிலாம் பலவற்றை பேசக்கூடும். ஆனால் நடைமுறையில் வருகிற போது அவருடைய அந்த நடவடிக்கைகளில் இருக்கிற தீவிரம் குறையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் நாம் செய்ய முடியும். இந்த பிறப்பால் குடியுரிமை இப்போ அமெரிக்கன்ஸ் இல்லாத பேரண்ட்ஸுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டோம். அதுவும் இந்தியர்களை கடுமையாக பாதிக்கும் இல்லையா? ஆமாம், அது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட போகிறவர்கள் இந்தியர்களாகத்தான் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த H1B விசாலையோ அல்லது க்ரீன் கார்டிலையோ இருக்கிறவர்கள் அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு வந்து குடியுரிமை கிடைத்து விடுகிறது. அப்படி குடியுரிமை கிடைப்பதனால் என்ன நலன்? அவர்களுக்கு அங்கே இருக்கிற எல்லா வாய்ப்பும் வசதிகளும், குறிப்பாக கல்வி, வேலை வாய்ப்பு, இதில் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். அவர்கள் அரசாங்க பள்ளியில் சேர்க்கலாம். மிகத்தரமான பள்ளிகள், மிகத்தரமான பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் உலக அளவில் மிகவும் போற்றத்தக்க பல்கலைக்கழகங்கள், அங்கெல்லாம் அவர்களுக்கு
இடம் கிடைக்கும். தனியார் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் பணம் கட்ட வேண்டும். அரசு பல்கலைக்கழகங்களில் மிக குறைந்த அளவில் நீங்கள் கட்டணம் செலுத்தினால் போதுமானது. இப்போ அந்த வாய்ப்புகளெல்லாம் அவர்களுக்கு அடைபட்டு போகும். அப்போ அவர்கள் எந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்கள் என்கிற ஒரு கேள்வி வரும். அதற்காக அவர்கள் அந்த நாட்டு குடியுரிமையை அவர்கள் பெற வேண்டியவர்களாவார்கள். அப்போ அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை எப்பொழுது கிடைக்கும், இந்த பெற்றோர்களுக்கு கிடைத்த பிறகுதான் கிடைக்குமாங்கிற மாதிரி பல சிக்கல்கள் அதில் இருக்கின்றன. இந்திய பெற்றோர்கள், அதாவது குறிப்பாக இந்த H1B விசா, ஏன்னா இந்த போன உடனே அவர்களால் வந்து மற்ற நாடுகளில் எல்லாம், நான் ஹாங்காங்கில் இருந்தேன், அங்கே வந்து நீங்கள் ஒரு 7 ஆண்டுகள் இருந்தீர்கள் என்றால் 7 ஆண்டுகளுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விசா இருக்கணும். உங்களை வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அந்த நிறுவனத்தின் தகுதிக்கேற்ப அவர்களால் வெளிநாட்டவர்களை வைத்துக்கொள்ள முடியும். அப்படி அந்த மாதிரி ஒரு விசாவில் இருந்தால் 7 ஆண்டுகள் ஒருத்தர் இருந்தார் என்றால் அவர்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட் என்று சொல்வார்கள், நிரந்தர குடியுரிமை கொடுத்து விடுவார்கள். அந்த கடவுச்சீட்டோ அதாவது நிரந்தர குடியுரிமை என்று சொல்ல முடியாது, நிரந்தர வதியுரிமை, அங்கே வசிப்பதற்கான உரிமை. அவர்கள் குடியுரிமை வேணுன்ற அவசியம் இல்லை, அங்கேருந்து வசிக்கலாம். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு வேலை வேணுமா, நீங்கள் வேலையில் இருக்கீங்களா, சம்பாதிக்கிறீங்களா, அவங்க பார்க்க மாட்டாங்க. பல நாடுகள்லேயும் அந்த மாதிரி நிலைமைகள் தான் இருக்குது. இப்போ இங்கே அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அந்த அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கிறது. முதல்ல போகணும், மாணவர்களாக போகிறார்கள், அப்புறம் வந்து H1B விசாவுக்கு போகிறார்கள், அப்புறம் க்ரீன் கார்டுக்கு போகிறார்கள், அப்புறம் தான் அவர்களால் குடியுரிமை பெற முடிகிறது. இப்போ ஆனால் நம்முடைய இளைஞர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில் போக வேண்டும் என்று தான் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதெல்லாம் வந்து கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதுதான் இப்போது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற செய்தி. இப்போ இந்த வருமான வரியை வந்து நிப்பாட்ட போகிறேன், வருமான வரி கட்ட வேண்டாம், அதுக்கு பதில் வந்து இந்த நாடுகள்கிட்டேருந்து வரி விதிக்க போகிறேன், குறிப்பாக இறக்குமதி விதி, நம்ம நாட்டுக்கு நிறைய பொருள் இறக்குமதி பண்ணுறவங்ககிட்ட வரி விதிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது வந்து எந்த அளவுக்கு இதுவாகும்? இந்த வருமான வரி நிப்பாட்டினா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குமா? நீங்கள் 2 கேள்வி கேட்குறீங்க. ஒன்று வந்து வருமான வரியை பற்றி, இன்னொன்று வந்து இந்த வெளிநாடுகளுக்கு மேலே அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்கிற பொருட்களின் மீது விதிக்கப்படுகிற தீர்வை அப்படின்னு. இப்போ இது 2ஆக பிரிச்சுக்குவோம் நம்ம. இந்த வருமான வரிங்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து முன்னாடியே 2017 ஒரு சட்டம் ஏற்றினார்கள். அதன்படி என்னென்னா, அந்த வரி விதிப்பில் மாற்றங்கள் வரும். வருமான வரியை முழுமையாக எடுத்து விடுவது என்பது அல்ல பொருள். வரி விதிப்பில் மாற்றங்கள் வரும். அதைத்தான் மறுபடியும் செய்ய போகிற இந்த செயலாணிகள் ஒன்றிலேயும் அதை அவர் சொல்லியிருக்கிறார். அது பற்றி மேலதிக விவரங்கள் நமக்கு இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற நிதித்துறை ட்ரெஷரி பெஞ்சிலிருந்து சில அறிக்கைகள் வந்திருக்கின்றன. அதை படித்து இந்த பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது டாக்ஸ் கட் என்று சொல்கிறார்கள், இந்த வரி குறைப்பு அமலுக்கு வந்தால் இதனால் அதிகமும் பலன் பெறப் போகிறவர்கள் செல்வந்தர்கள் தான். நடுத்தர வர்க்கத்தினருக்கும் அதற்கு கீழே இருக்கிறவர்களுக்கும் கிடைக்கிற அனுகூலம் என்பது மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு மேலதிக விவரம் வந்தால் தான் நமக்கு தெரியும். பொதுவாக வலதுசாரி கொள்கையே என்னவாக இருக்கிறது என்றால், நீங்கள் வந்து தொழிற்சாலை நடத்துகிறவர்களுக்கு, நிறுவனங்களை நடத்துகிறவர்களுக்கு, முதலாளிகளுக்கு நீங்கள் வரி சலுகை கொடுத்தால் அவர்கள் அந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்துவார்கள், அவர்கள் இன்னும் அதிகமாக முதலீடு செய்வார்கள். அப்படி செய்கிற போது வேலைவாய்ப்பு பெருகும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வலதுசாரி கொள்கையாக இருக்கிறது. மாறாக இடதுசாரி கொள்கை என்பது இந்த சமூக நீதி தொடர்பாகவும் நேரடியாக மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் இந்த சமூக நீதி சார்ந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதாகவும் இருக்கிறது. இப்போ இவருடைய இப்போது வரை நமக்கு தெரிய வருகிற இந்த வரி குறைப்பு என்பது அதிகமும் செல்வந்தர்களை தான், அவர்களுக்கு தான் பலன் தரும் என்று தெரிகிறது. மேலதிக விவரங்கள் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். இப்போ உங்களுடைய கேள்வி 2வது பாகம் வந்து இந்த அதிகமாக தீர்வை விதிக்கிறது. இதே அவர் ரொம்ப முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு. அவருடைய பரப்புரையில் அவர் என்ன சொன்னார் என்றால், சீன பொருட்களுக்கு 60% வரை நான் தீர்வு விதிப்பேன், இந்தியா உள்ளிட்ட பல பிரிக்ஸ் நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் 10 முதல் 20% தீர்வை விதிப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்லி கொண்டிருந்தார். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ பார்க்குறோம். இப்போ அவருடைய இந்த முதல் நாள் அறிவிப்புகள்லேயே வந்து இந்த கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு நான் கூடுதல் தீர்வை விதிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சீன பொருட்களுக்கு 10% தீர்வை விதிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்த மாதிரி மற்ற நாடுகளுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய நோக்கம் என்பது இப்படி தான் இருக்கிறது. அவர் வந்து இப்போது அந்த பதவியேற்ற ஒரு 3-4 நாட்களில் டாவோஸில்
வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்கிற அமைப்பினுடைய ஒரு மாநாடு நடந்தது. உலகத்தில் இருக்கிற பல தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள். இவர் இங்கே இருந்து மெய்நிகர் வழியாக அந்த கூட்டத்தில் பேசினார். அப்போ அவர் ஒரு முக்கியமான ஒரு அறைகூவலை விடுத்தார், மேக் இன் அமெரிக்கா. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த தொழிலதிபர்கள்லாம் நீங்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வாருங்கள், அமெரிக்காவிலே தொழில் செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் நிறைய வரி சலுகைகளை தருவோம். அப்படி நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்தால் தொழில் செய்வீர்கள். இப்போ அதிகமும் அவர்கள் சீனாவிலே தான் உற்பத்தி செய்கிறார்கள். அவர் பல நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய இந்த முதலீடெல்லாம் சீனாவில் இருக்கிறது. அங்கே அது சீனா தான் உலகினுடைய ஒரு தொழிற்சாலையாக உருவாகி இருக்கிறது. மற்ற நாடுகளிலேயும் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகள்லேயும் அந்நிய முதலீடுகள் அதிகமாக இருக்கின்றன. உற்பத்தி சார்ந்து சொல்கிறேன், சேவைத்துறை சார்ந்தல்ல, உற்பத்தி துறை சார்ந்து முதலீடுகள்லாம் இருக்கின்றன. சீனா பெரிய நாடாகனால அதிகமாக இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் தொழில் செஞ்சு அங்கேருந்து நீங்கள் உற்பத்தி செய்து அந்த பொருட்களை அமெரிக்காவுக்கு இப்போது செய்து கொண்டிருப்பதிலே அனுப்பலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தேர்வு. ஆனால் நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு இங்கே அதிகமாக தீர்வை விதிப்பேன். ஆகவே நீங்கள் இங்கே வந்து உற்பத்தி செய்யுங்கள். ஒரு 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 இன்டைரக்டாக அது வந்து ஒரு அச்சுறுத்தல் மாதிரியான ஒரு துணி அதில் இருக்கிறது. இப்போ இது வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி உற்பத்தி செய்ய முடியுமா? அதற்கான சூழல் இங்கே இருக்குது. அங்கே வந்து உள்கட்டுமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, துறைமுகங்கள் நன்றாக இயங்குகின்றன, சாலைகள்லாம் நன்றாக இருக்கிறது, அரசாங்கத்திலேருந்து இடம்லாம் தந்து விடுவார்கள், வரி சலுகை இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் விட முக்கியமாக என்ன வேண்டும் என்றால் அங்கே மனித வளம் வேண்டும், தொழிலாளர்கள் வேண்டும். இப்போ அங்கே இருக்கிற வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமும் சேவைத்துறை சார்ந்து ஒரு வெள்ளைக்காலர் உத்தியோகம் பார்ப்பதைத்தான் விரும்புவார்கள். அப்போ அங்கே கருப்பினத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த பெரிய இந்த அளவுக்கு தொழிற்சாலைகளுக்கு தேவையான மனித வளத்தை அவர்களால் கொடுக்க முடியுமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். இந்தியா சீனா அளவுக்கு அவங்களால் கொடுக்க முடியாது. ஆகையினால அவர்கள் வந்து அமெரிக்காவில் அந்த மாதிரி உற்பத்தி செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். இது அவருக்கும் தெரிந்திருக்கும், தெரியாமலாம் அவர் பேசலை. ஆனால் அவர்களை வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குகிறார். இப்போ இந்த தீர்வுகளெல்லாம் அதிகமாக விதிக்கப்பட்டால் அந்த வரிகள் வந்து யார் மீது சுமத்தப்படும்? அதை பயனர்கள் தான் அந்த சுமையை தாங்க வேண்டும். அந்த நாட்டில் அதை வாங்குகிறவர்கள், அதான் சாமானிய அமெரிக்கர்களை தான் அது பாதிக்கப் போகிறது. அங்கே இருக்கிற செல்வந்தர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் கீழ் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் இப்போ பேசலை. தீர்வுகள் விதிக்கப் போகிறோம் என்று தான் சொல்லுகிறார். இந்தியாவின் மீதும் அந்த மாதிரி தீர்வுகள் விதிக்கப் போகிறோம் என்று தான் அவர் முதல்ல சொல்லி கொண்டிருந்தார். இப்போது என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனமாக பார்க்க. 2-3 நாட்களுக்கு முன்னால் பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்போடு தொலைபேசியில் பேசினார். பிப்ரவரி மாதம் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லப்போவதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் அந்த உறவை மேம்படுத்துவதற்கு ஆன நல்ல முன்னெடுப்புகள். அதனால் இந்த உரையாடல் நடந்த அடுத்த நாள் அவர் ஃப்ளோரிடாவில் அவருடைய கட்சியினுடைய கீழவை உறுப்பினர்கள், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மத்தியில் அவர் ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த உரையில் அவர் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து இந்த மற்ற நாடுகள் மீது தீர்வு விதிப்போம், சீனாவின் மீது தீர்வு விதிப்போம் என்று முதலாவது சீனாவை சொல்கிறார். அடுத்து அவர் பிரேசிலின் மீது தீர்வு விதிப்போம் என்று சொல்லுகிறார். மூன்றாவது அவர் இந்தியாவை தான் குறிப்பிடுறார். இந்தியா வந்து இந்த மாதிரி வணிகத்தில் ஒரு ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த தகுதி வந்து நம்ம வணிகம் செய்வதற்கு விரும்புகிற நாடுகளுடைய ஒரு பட்டியல். அந்த கடந்த முறை அவர் அதிபராக இருந்தபோது இந்தியாவை இந்த ஜிபிஎஸ் பட்டியலிருந்து நீக்கினார். இப்போது வந்து இந்த பிரதமர் மோடி அவர்களோடு பேசிய அடுத்த நாளே இன்னொரு மாநாட்டில் அவர் பேசுகிற போது சீனாவுக்கும் பிரேசிலுக்கும் அடுத்து இந்தியாவை அவர் குறிப்பிடுகிறார். எந்த அளவுக்கு அதை அவர் அர்த்தப்படுத்துகிறார், அது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய மிக பெரிய வணிக பங்காளி அமெரிக்கா தான். இப்போ சீனாவோடெல்லாம் ஒப்பிட்டால் சீனா வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் மிக அதிகம். இந்தியா வந்து திரும்ப சீனாவுக்கு செய்கிற ஏற்றுமதி என்பது ரொம்ப குறைவு. ரெண்டுக்கும் இடையில் விகிதாச்சாரம் ரொம்ப அதிகம். ரெண்டுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட $100 பில்லியன் வரைக்கும் கடந்த ஆண்டில் வித்தியாசம் இருந்தது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் இந்தியா ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் தான் அதிகம். இந்த அமெரிக்க வணிகம் என்பது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது.
எப்படி இப்போ நம்ம வந்து H1B விசாவில் இருக்கிறவர்கள் அங்கே போய் வேலை பார்க்கிறார்கள், அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்பது போக, அவர்களுடைய வருமானத்தினுடைய கணிசமான பங்கு ஒரு அந்நிய செலாவணியாக இந்தியாவுக்கு வருகிறது. இவர்களை நியமிக்கிறவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிற இந்திய நிறுவனங்கள், டிசிஎஸ், ஆம். இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி இந்திய நிறுவனங்கள் தான் அதிகமாக இந்த H1B விசாவை பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்க நிறுவனங்களும் பயன்படுத்துகின்றன, அதெல்லாம் அதிகமாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ இந்த நிறுவனங்களுடைய லாபம், அந்த அந்த லாபத்திலிருந்து வருகிற, அதற்காக அவர்கள் கட்டுகிற வரி, இதெல்லாம் இந்தியாவிற்கு வருகிறது. அது அந்நிய செலாவணியாக வருகிறது. அப்போ அந்த H1B விசா பாதிக்கப்படுகிறது என்பது இந்தியாவுக்கு வருகிற அந்நிய செலாவணியை பாதிக்கும். அதே மாதிரி இவர் தீர்வுகள் விதித்தால் அதை அந்த அமெரிக்க மக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அது இந்திய வணிகத்தை கணிசமான அளவுக்கு பாதிக்கும். ஆனால் அது அப்படி நடக்குமா, எந்த அளவுக்கு போகும் என்பதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தெரியவில்லை.